குடிச்சிட்டு வர நியூஸ்ல நீங்க நாளை நியூஸ்ல ஓட்டு வரேன் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ வந்து கேம்பஸ் புள்ளியால் ரூம் எடுத்து நிற்கிறாலே என் கேரணம் பஸ்ல ஃபுல் வந்தா பாதுகாப்பு இல்லையா உன்னை மேனேஜ் விட்டா எனக்கு அந்த வேலை செய்யறதுல எனக்கு மதிப்பு இருக்காது. டியூப் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் கிடைத்த காணொலியுடன் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். பேருந்து ஒன்றில் பெண் உடவியலாளரிடம் தவறாக நடந்து கொள்ள முற்பட்ட நபர். யாழிலிருந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்றில் குறித்த பெண் உடவியலாளர் பயணித்த நிலையில் அங்கிருந்த ஒரு நபர் அந்த பெண் ஊடகவியலாளரிடம் தவறாக நடந்து கொள்ள முற்பட்டுள்ளார். அதனை உடனே கையும் களவுமாக பிடித்து குறித்த பெண் ஊடகவியலாளர் துணிகரமாக அந்த நபரின் தவறை உணர வைத்து அந்த பெண் ஊடகவியலாளர் அவரை மன்னிப்பு கூற வைத்துள்ளார். இச்சம்பவம் ஊடாக நமக்கு தெரிய வருவது யாதெனில் அதிக அளவில் மாலை வேளைகளில் பெண்கள் தான் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அந்த பேருந்தில். இப்படியான விஷயங்கள் பல நடந்தும் சில பெண்கள் இதனை சொல்வதற்கு முன்வருவதில்லை. இவ்வாறான விடயங்கள் பல பெண்களுக்கு பேருந்திலேயே நடைபெறுகின்றன. பல பெண்களால் இவ்வாறான விடயங்களை வெளியில் சொல்ல முடியாத நிலையில் காணப்படுகின்றனர். இருப்பினும் இவ்வாறான விடயங்களை மறைத்து தனது சூழ்நிலையின் நிமித்தம் பேருந்தில் பயணித்து வருகின்றனர். ஒரு சில ஆண்கள் மது போதையிலே பேருந்தில் பயணிக்கின்றனர். இவ்வாறான விடயங்களை செய்வதற்கு அவர்களே தூண்டுதலாக உள்ளனர். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் இவ்வாறான விஷயங்களை செய்து வருகின்றனர். இவ்வாறான விடயங்கள் பல நடந்து கொண்டிருப்பதனால் அந்த பெண் ஊடகவியலாளர் இதனை காணொளி வடிவில் வெளியிட்டுள்ளார். இனியும் இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்று அந்த பெண் ஊடகவியலாளர் அந்த நபரிடம் கண்டிப்பாக கண்டித்துள்ளார். குடிச்சிட்டு வர நியூஸ்ல நீங்க நாளை நியூஸ்ல ஓட்டு வரேன் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ வந்து கேம்பஸ் புள்ளியால் ரூம் எடுத்து நிற்கிறாலே என் கேரணம் பஸ்ல ஃபுல் வந்தா பாதுகாப்பு இல்லையா உன்னை மேனேஜ் விட்டா எனக்கு அந்த வேலை செய்யறதுல எனக்கு மதிப்பு இருக்காது. போய் சொல்லாதேடா. குறித்த சம்பவத்தின் ஊடாக அந்த பேருந்தில் பயணித்த மக்கள் அனைவரும் அந்த பெண் ஊடகவியலாளரை பாராட்டி வருகின்றனர். இவ்வாறான விடயங்கள் மேலும் நடக்குமாயின் போலீசாரிடம் தகவலை கொடுத்து கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பெண் ஊடகவியலாளர் துணிகரமான செயலிற்கு மக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். அதன் வழியாக டியூப் தமிழ் ஊடாகவும் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து வருகின்றோம்.